ஜவ்வாது, அட்டை, பச்சை கற்பூரம், ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், அதோட எங்களுடைய ஸ்பெஷல் 2 வாசனை திரவியம் சேர்ந்து நாங்கள் இந்த அரகஜாவை நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த அரகஜாங்கிறது என்ன விஷயம், என்ன பொருள் தெரியுங்களா? நமக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட சக்தியை விளக்கக்கூடியது. இப்போ பொதுவாக பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சுக்கிறோம். அது எதுக்கு வச்சுக்கணும்னா நம்மளோட ஃபுல் வைப்ரேஷன் பாயிண்ட் இங்கே தான் நெத்தியில தான் இருக்கு. அதுக்காக தான் திருமஞ்சனையில அதை நெத்தி பால்னு சொல்லுவாங்க. எதையாச்சும் ஒரு பொட்டாது இல்லை விபூதியாச்சு இல்லை நாமமாச்சு ஏதாச்சும் நம்ம நெத்தியில் இருக்கு. அப்படி வைக்கலன்னா நம்மளோட அந்த பவர் எடுக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி தான் இந்த நெத்தியோட மையப்புள்ளி. இப்போ அந்த இடத்துல பெரியவனா சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா திலகம் வச்சுக்கணும். பெண்களா இருந்தா திலகம், ஆண்களா இருந்தா விபூதி நாமம் அவங்களுடைய வயனத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொட்டு இருக்கு. இந்த அரகஜா வைக்கிறதுக்கு அரகஜாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இது நம்ம வச்சோம்னா நம்ம கிட்ட இருக்க அந்த நம்மளை பாக்குறாங்க பாருங்க, அவங்கள கிட்ட நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த கெட்ட ஒரு இதுவை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மையுடையதான் இந்த அரகஜா. பொதுவாக அந்த பெருமாள் கோயில பெருமாளுக்கு அலங்காரம் முடிச்சவங்க கண்ணத்துல திருஷ்டி போட்டு இருப்பாங்க. ஏன் தெரியல, கடவுளுக்கே அந்த திருஷ்டி போட்டு தேவைப்படும் போது மனுஷன் நம்மளுக்கு தேவைப்படும்ல. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை பொருள் தான் இந்த அரகஜா. நீங்க அதை வச்சு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறமா உங்களுக்கு அதோட குட் வைப்ரேஷன் என்னன்றது உங்களுக்கே தெரியும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நீங்க இதை வச்சீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இந்த வாசனை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். நாங்க ஃபுல்லா ஒரிஜினலா எதுவுமே கெமிக்கல்லாம் கிடையாது. இதெல்லாம் புழுக்கு, இதெல்லாம் ஜவ்வாதுலாம் ஒரிஜினலா நாங்க வர வச்சு எல்லாமே நாங்களே எங்க மக்கள் கிட்ட செய்வோம். ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இதெல்லாம் எங்களுடைய பூமாலை வணிக வளாகத்துல இருக்க கடையில கிடைக்கும். நன்றி, வணக்கம்.